ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலினி சமையல். இன்றைக்கி நாம் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட கொத்தமல்லி 3 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு கொஞ்சம், பட்டை 1 துண்டு, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது வதங்கிருச்சு. நல்லா 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காயில் பாதி, ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடாகிடட்டும். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு காஞ்ச மிளகாய், அதை இதை கூட கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு. தேங்காய் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை மசால் பொடி 2 ஸ்பூனு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இப்படியே நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. கலந்து விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு முட்டையாக உடைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம் தனித்தனியாக. நாலு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. அப்படியே கலக்காமல் அப்படியே கரண்டி வச்சு இப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு சூப்பராக வந்திருக்கு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.